தெரிவிக்கின்றேன். எப்படி என்றால், நான் கதிரவன் உதயா முன்னே கடுகவே போக வேண்டும். நாளால் உனை அழைத்த வண்ணமதனை சொல்வேன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? தெரியுமா? அந்த பாலை ஒரு பொற்கடத்தில் வைத்து நன்றாக தீயிலிட்டு காய்ச்சி அதில் திரையிட்டு அந்த தயிரை முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அந்த தயிரை நன்றாக கடைந்து வரும் வெண்ணெய் எடுத்து அதில் முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அந்த வெண்ணெய் மீண்டும் ஒரு பொற்குடத்தில் வைத்து தீயிலிட்டு காய்ச்சி அதில் முகம் பார்த்தால் தெரியும், பளிச்சென்று தெரியும். அதுபோல் இவர் எப்படி பாண்டவருக்கு தாயாரி, அவருடைய தாயார் தந்தையார், அவர் குலம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்னு உள்ளங்கையில் நெல்லிக்கிளை போல் தெல்லம் தெரியுமா தெரிவித்தால் அன்று மனதில் தந்த தாமரத்தை தைரியம் சொல்லடி கேட்டுக்கொள்ளுங்கள் மன்னா. கண்மணி பொன்னுரிமை நாயகமே, அப்படி என்றால் என்னுடைய சவிஸ்தாரத்தை உள்ளங்கை நெல்லிக்கிளை போல் தெரிவிக்க வேண்டுமா? மங்கையே இதுவரைக்கும் என் மர்மத்தை சொல்லவில்லை, சங்கை வீட்டு எந்த சரித்திரம் சொல்லுகின்றே தங்கமே எனது தாயார், தந்தையின் பெயரை இன்றி நான் இங்கவே விவரமாக எடுத்துரைப்பே பெண்ணே. பொன்னுரிமை சொல்லுவேன் கேளடி பெண்ணே. அந்த பட்டணத்தை பரிபாலிக்கப்பட்டவன் குந்தி மோகராஜன். அந்த குந்தி மோகராஜனுக்கு புத்திர சந்தானம் என்பது கிடையாது.
அண்ணன் என்ன செய்தார்? சூரசேன மன்னன் ஏனிகி அந்த குந்தமாதேவி சூரியகரமாக பெற்று வளர்த்து வருகின்ற சமயத்திலே ஒரு நாள் நாடும் மேனியும் பொழுதுமாக அப்படி வளர்ந்து வருகின்றார்கள். அப்பொழுது தூர்வாசமாக முடியானவர் அந்த குந்தலபடிக்கு வருகை தந்தார். குந்தி போகராஜன் பெற்ற அப்பொழுது குந்தமாதேவி அயலாத்து பெண்களும் சிறு சிறு மண்ணை குவித்து வீடுகளாக கட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? அந்த முனிவர் வருவதை பார்த்து அனைத்து குழந்தைகளும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஆனால் குந்தமாதேவி மாத்திரம் முனிவரை பார்த்து 3 முறை பிரதட்சணமாக வளர்ந்து சாஷ்டாங்கம் அடங்கி சேவித்தார். பார்த்தார் முனிவர், என்ன இது? இந்த பெண் குழந்தை சிறுமியாக இருந்தாலும் நமக்கு பணிவிடை செய்து 3 முறை பிரதட்சமாக வளர்ந்திருக்கிறேன். அம்மா, குழந்தாய், உன்னுடைய தாயார் உன்னுடைய தந்தையார் என்று கேட்டார். நான் இப்பொழுது குந்தி போகிறா என்ற மகளாக வந்து வந்தேன். அப்படி என்றால் நீ என்னை அழைத்து செல் என்று தெரிவித்தார். அப்பொழுது அழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது சொல்லுவேன் கேளடி பெண்ணே சுந்தரா முண்டையா கண்ணே சொல்லுவேன் கேளடி பெண்ணே சுந்தரா முண்டையா கண்ணே சொல்லுவேன் கேளடி பெண்ணே எல்லையில் நான் பீர ததை சுவாமி, தாங்கள் இதுகாரம் இல்லாமல் என்னுடைய அரவை நோக்கி நாடி வந்த காரணம் என்ன கேட்டார். அப்பா, இந்த குழந்தையா என்னுடைய பெயர் சுவாமி, நான் குந்தி போகிறேன் சூரசேன மன்னனை அணுகி இந்த சுமிகரமாக பெற்று வளர்த்து வருகிறேன் தெரிவித்தார். அப்பா, நான் இப்பொழுது நிஷ்டை இருக்க போகிறேன், எனக்கு ஒரு ஆள் தேவை என்று கேட்டார். சுவாமி, யானும் குழந்தை இல்லாமல் சுவிகரமாக சூரசேன மன்னனை அணுகி பெற்று வளர்த்து வருகின்றேன். சுவாமி, தங்களுக்கு வேண்டும் என்றால் அழைத்து செல்லுங்கள் அழைத்தார். அதன் பிரகாரம் குந்தமாதேவி முனிவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான பணிவிடையும் செய்கின்றார். பார்த்தார், என்னடா இது, நமக்கு சேவையை செய்து சாபத்தை பெற்றவர்கள் அநேகர் உண்டு, இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் நாம் நினைப்பதற்கு முன்னே அனைத்து பணிவிடையும் செய்கின்றார். கனிவிழித்து பார்த்தார். அம்மா, குழந்தாய், உன்னுடைய வலது கரத்தை நீட்டு என்று கேட்டார். வலது கரத்தை நீட்டியது. என்ன இது? இந்த குழந்தையுடைய கரத்தை நீட்டி பார்க்கின்ற பொழுது சகல விதமான ஆச்சரியம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த குழந்தைக்கு பெருத்த குறை வைத்து விட்டானே பிரம்மதேவன். அம்மா கண்மணி, உனக்கு ஒரே ஒரு குறை வைத்து விட்டான் என்று தெரிவித்தார். சுவாமி, எனக்கு என்ன குறை என்று கேட்டால் குந்தமாதேவி, அம்மா, உனக்கு புத்திர சந்தானம் வரவில்லை என்று தெரிவித்தார். அழுதால் சொல்லுதால் சிறுமி ஆயிடுச்சே. இதுதான் சுவாமி, புத்திரன் அற்றவன் புத்திரனும் நரகத்திலவா விழார்கள், பெண்பால் மல்லடியிலவா தூசுபால் என்று குழந்தை எழுது. யாதொன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கற்களை பொறுக்கி எடுக்க கொண்டு வா என்று தெரிவித்தார். அதன் பிரகாரமே அந்த குழந்தை என்ன செய்தது? 5 சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்து கொடுத்தது. அந்த 5 கற்களுக்கும் மணிமந்திர தேவை உச்சரித்து என்ன செய்திருந்தார்? குழந்தாய், யாதொன்றுக்கும் கவலைப்படாதே, நீ தக்க பருவமடைந்து உனக்கு குழந்தை வேண்டும் என்ற சமயத்திலே நீ இந்த ஒவ்வொரு கற்களை வீசியிருந்தானால் அந்த ஒவ்வொரு கற்களுக்கு உண்டான அம்சத்திலே ஒவ்வொரு குழந்தை பிறப்பதை எடுத்தார். அதன் பிரகாரம் குந்தமாதேவி என்ன செய்தால்? அந்த கற்களை இருக்கப்பட்டுக் கொண்டு அப்படியே ஒரு நாள் உப்பரின் மீது ஓய்வெடுக்க வந்தார். பார்த்தால் சந்திர பிரம்மமானது என்ன செய்து முகத்தின் மீது ஒளிர்கள். இதுதான் தக்க சமயம். தூர்வாசர் கொடுத்த அந்த மந்திரம் உண்மையா பொய்யா? ஏனென்றால் இப்பொழுது சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது எந்த வேலையும் இல்லாமல் சூரியன் எப்படியும் வெளியாகத்தான் இருப்பார் என்று செய்துவிட்டால் சூரியன் நினைத்துக்கின்றார். சூரியன் நினைத்து கத்திரப்பன் தானே எழுந்து
இப்போது தூர்வாசனுடைய மணிமந்திர தேவதையின் கட்டளைக்கு பிரகாரம் இப்போது சென்று தொந்தலாபுரிக்கு சென்று உன்னுடைய அம்சத்தால் ஒரு குழந்தை உட்பவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பார்த்தார் சூரியதேவன், என்னடா இது தூர்வாசனுடைய சாபத்திற்காக இருந்து இங்கு வந்து என்ன செய்தார்? அம்மா குந்தமாதேவி யாது காலத்திற்காக நினைத்தார் என்று கேட்டார். நான் வேண்டும் என்றால் நினைக்கவில்லை, தூர்வாசர் கொடுத்த மணிமந்திரத்தை உச்சரித்தேன், அது பலிதமாகிவிட்டது. நானும் வேண்டும் என்பதாக நினைக்கவில்லை. ஆதலால் என்னுடைய அம்சத்தினால் ஒரு குழந்தை உற்பவிக்க வேண்டும் என்று செய்தார். கதிரவன் தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த அக்னியானை அந்த குழந்தைக்கு கொடுத்து இருவரும் என்ன செய்தார்கள்? பருவடைந்து இருவரும் ஒன்றாக கூடினார். கதிரவன் தானே இருந்து எனது தந்தை